அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஷெரீஃப். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க எல்லாருமே, எங்கே படா தோஸ்த் எங்கே ஃபால்கன் எங்கே அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்னிலேருந்து நாகப்பட்டினத்துக்கு வந்து லோடு கிடச்சிருக்கு. வீட்டு சாமான் போய் இறக்கிட்டு வர வேண்டியது தான். அண்டு டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக காலையில் 5:20 ஆகிடுச்சு. 5 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. நம்ம பெரிய வண்டியில் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக வேலை போயிட்டே இருக்குது, ரெஸ்ட்டே இல்லை. அதனால் டயர்டில் தூங்கிட்டேன். இன்னும் கால் பண்ணலை கஸ்டமரு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரீச் ஆகிடுவோம் ஆர்னிக்கு. நான் கிட்டே போனதுக்கப்புறமா வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன் தோஸ்த். ஸோ தோஸ்த் பாயிண்ட் ஆண்டை வந்து நிப்பாட்டியிருக்கேன். கஸ்டமர் வந்து கூப்பிட்டுட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. லைக் நம்ம ஃபால்கன் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு ரைடு, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபால்கன் எடுக்கிறோம் வெளியில். ஸோ டீசல் போட நிப்பாட்டியிருக்கோம் நம்ம ஆர்னியில் ராஜேஸ்வரி பங்க்கில். இதுதான் வீட்டு சாமான், இவ்வளோ தான் இருக்குது சாமான். நாகப்பட்டினமுக்கு போகிறோம், நாகூர் பக்கத்தில் நம்ம. ஸோ 35 லிட்டரு டீசல் பிடிச்சிருக்கு, வாங்க சாப்பிட்லாம். ஸோ இட்லி வடை பார்த்திங்கன்னா சேட்பேட் ரோட்டில் போகிற வழியில் வந்து கையேந்தி பவன் இருந்துச்சு. டீ டைமில் நிப்பாட்டியிருக்கேன் டீ சாப்பிட்றதுக்கு. பன் ரொட்டி தாண்டி நிப்பாட்டி வச்சுருக்கேன். அதான் கயிறு கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு இருந்துச்சு, ஃபுல்லாக கயிறெல்லாம் கட்டிட்டு போயிட்டுருக்கு. நான்வெஜ் சும்மா இல்லை. ஒரு 10 கிலோமீட்டர் இந்த ரோடு வழியாகவே வந்திருப்பேன் நான். 10 கிலோமீட்டரும் வேறு லெவலில் இருக்குது. இது வெயிலாக இருந்தாலும் கூலிங்காக இருக்குது. ஃபுல்லாக சுற்றி பாருங்கள், அது வரைக்கும் ஃபுல்லாகவே இது ஃபுல்லாக கடல்லேருந்து வந்த தண்ணியை கடலுக்கு போதா என்ன எதுன்னு தெரியல. பட் வேறு லெவலில் இருக்குங்க இங்கே இந்த பிளேஸு. உண்மையில் இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வண்டிங்க நடமாட்டம் இல்லை, அதிகமாக வண்டிங்க இல்லை. 2 வீலரு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கார் வந்து அதிகமாக இல்லை இந்த இடத்துல. இப்போ நான் வந்துன்னு இருக்கும்போது ஒரு எனக்கு பின்னாடி ஒரு 5 கார் வந்துச்சு, அவ்வளோதான், அதிகமாக இல்லை. இந்த ரோடு பார்த்திங்கன்னா காட்டு மன்னார் கோயில் அந்த வழி போகுது இந்த ரோடு. ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து காரைக்கால் வழியாக தான் போயிருக்கணும். ஏன் ஷெரீஃபா இந்த ரூட்டை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லைக் நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டோம். அதனால் பர்மிட் போடணும், பாண்டிச்சேரி பர்மிட்டு, காரைக்கால் பர்மிட் போட வேண்டியது வருது. ஸோ அதனால தான் வந்து நம்ம தமிழ்நாடு பார்டர் வழியாகவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ரூட்டை சூஸ் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். காரைக்கால் போகாமல் வேறு ஒரு ரூட் வழியாக நாகூர் போய் நாகூர்லேருந்து நாகப்பட்டினம் லொக்கேஷன் போய் ரீச் ஆக போகிறோம் நம்ம. அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் ஜும்மா முபாரக். இங்கே லால்பேட்டில் இருக்கிற மசூதியில் நம்மளுக்கு ஜும்மா நமாஸ் கிடச்சிது. போன ஜும்மா வந்து நம்மளுக்கு எங்கள் குல்பர்காவில் படித்தோம். அண்டு முபாரக் ஷெரீப் அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக ஜும்மா நமாஸ் படித்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஸோ தோஸ்து மயிலாடுதுறை வந்து ரீச் ஆயாச்சு. டைம் எக்ஸாக்டாக 3 மணி ஆகிடுச்சு. ஸோ லஞ்சு பண்ணலை. இன்னும் நம்மளுக்கு லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா 55 கிலோமீட்டர் காமிக்குது. ஸோ தோஸ்து டீ சாப்பிட நிப்பாட்டியிருக்கோம். டைம் 4:30 ஆகிடுச்சு இங்கே. அண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு லொக்கேஷன் 25 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த கூகுள் மேப்பு ரொம்ப வேலை காமிச்சு விட்டு போச்சு. அல்லா. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் 25 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம வந்தாச்சு லொக்கேஷனுக்கு. இறக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஸோ இறக்கிட்டு நம்ம நேராக தர்காவுக்கு போகலாம். போயிட்டு சலாம் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சரிப்பா, எங்கடா போயிட்டுருக்க ஆட்டோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் ஆட்டோவில் வந்து நம்ம நாகூர் தர்காண்ட போயிட்டுருக்கேன். இங்கேருந்து 3 கிலோமீட்டர் தான் நான் இருந்த லொக்கேஷன்லேருந்து. ஸோ நம்ம ஃபால்கனை எடுத்துன்னு போயிருக்கலாம். பட் அங்கே நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்கா என்ன எதுன்னு தெரியல. ஸோ அன்லோட் ஆகிறதுக்கும் இன்னும் ஒரு 1/2 hour 1 hour ஆகும் அதுக்குள்ளே. ஸோ நம்ம தர்காவுக்கு போயிட்டு அப்படியே ரிட்டன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ், முன்னாடி போகணும். போயிட்டு சலாம் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். ஸோ தோஸ்து தர்கா ஷெரீஃப் ஃபுல்லாக வந்தாச்சு. 6 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். மசூதியில் நமாஸ் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்துட்டேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் கிளம்ப வேண்டி தான் வண்டியாண்டேன். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை அந்த ஊருக்கு போயிட்டுருக்கோம். அங்கேருந்து சீர்காழி, சிதம்பரம், பன்ருட்டி, விழுப்புரம், செஞ்சி, சேட்பேட்டு, ஆர்னி இந்த வழியாக தான் போக போகிறேன். வரும்போது பார்த்திங்கன்னா வரும்போது கூகுள் மேப் வந்து வேறு மாதிரி காமிச்சது. ஸோ இந்த ரூட் வழியாக போங்க அப்படின்னு சொல்லி நிறைய டிரைவர் அண்ணனுங்கள்லாம் சொன்னாங்க. சிதம்பரம் பைபாஸ் கூட பார்த்திங்கன்னா வண்டி மூவிங் அதிகமாக இருக்கும்னு பார்த்தா வண்டிங்களே இல்லைங்க இந்த ஹைவேல கூட. 2-3 லாரி 4-5 கார் மட்டும்தான் இந்த ரூட்டில் போயிட்டு இருந்துச்சு. பனி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் வந்து என்ன ப்ரோ இப்போ குஜராத் போயிட்டு வந்தது எல்லாமே வண்டிக்கே செலவு ஆகிடுச்சு போலகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க,
ஏன்னா செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் மோட்டார் ஃபீல்டில் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ புது வண்டி எடுத்திருந்தா கூட இதே மாதிரி எதனா ஒரு ப்ராப்ளம் வந்திருந்தா அது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் நம்ம. லைக் எல்லாமே என் வண்டியில் வந்து ஷோரூமில் எப்படி வந்துச்சோ அதே கண்டிஷனில் தாங்க இருக்குது. ஒன்று ஒன்றா பார்த்திங்கன்னா வேலை வந்துகிட்டே இருக்குது என் வண்டியில். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி வண்டி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த லோடு சொன்னாங்க, வீட்டு சாமான் இருக்குது, போயிட்டு வாங்க, போகிறீங்களா அப்படின்னா சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, படா தோஸ்த் எங்கே, ஃபால்கன் எங்கே அப்படின்னு சொல்லி. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போய் லோடை இறக்கிட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். டைம் 10:20 ஆகிடுச்சு. இப்போ தான் டின்னர் பண்ண நிப்பாட்டினேன். ஸோ நம்ம ஃபால்கன் அங்கே நின்றுக்கிறோம். ஏ ஹைவே ஹோட்டல் அப்படின்னு சொல்லி சிதம்பரம் போகிற ரூட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ இங்கே நிப்பாட்டி நம்ம லாரி அண்ணன் டிரைவர் அங்கே எல்லாருமே வந்து இங்கே நிப்பாட்டி நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அப்படியே ஓரங்கட்டி நிப்பாட்டேன், சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். வாங்க சாப்பிட்லாம். முட்டை தோசை, சாம்பார். ஸோ தோஸ்து செஞ்சிலேருந்து லெஃப்ட் எடுத்து ஆர்னி போகிற பைபாஸில் இங்கே ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்குது. ஸோ இங்கே நிப்பாட்டிட்டேன். டைம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 2 மணி ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம 540 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். ரொம்ப டயர்டாக இருக்குது, ஷோல்டர்லாம் பெயினாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் 2 மணி நேரம் தூங்கிட்டு போயிடுறேண்ணா அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டேன், கொடுத்தாங்க. ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். டைம் பார்த்திங்கன்னா 9:25 ஆகிடுச்சு. ஊட்டி போயிட்டு வந்தேன் நாகூருக்கு. அது வரைக்கும் அப்பா வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டார், மாட்டியாச்சு. அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜாயிண்ட் வந்து இந்த பொசிஷனில் இருந்தது, கீழே இருந்தது. இப்போது மாற்றி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் கூட வந்து ஷேக் இருந்துச்சு, அதுக்கு வந்து கரெக்டாக எக்ஸ்ட்ரா பிளேட் ஒன்று உள்ளே வச்சு லாக் பண்ணியிருக்காங்க, அது கூட போட்டிருக்காங்க. அண்டு அவ்வளோதான், புது போல்டு எல்லாமே போட்டாச்சு. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தது, ஸோ அது கூட எடுத்தாச்சு. கீழே ப்ளைவுட் எல்லாம் போனதுனால அதுவும் ரிமூவ் பண்ணிட்டோம். ஆல் செட் எல்லாமே பக்காவாக ஆயிடுச்சு. அந்த உள்ளே தெரியுது பாருங்கள், அந்த போல்டு தான் புதுசு மாற்றினது எல்லாமே இப்போது ஃபுல்லாகவே. அல்ஹம்துலில்லாஹ் வந்து ரீச் ஆயாச்சு. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அல்லாஹ் ஹாஃபிஸ்.